ரெட் கார்டு குடுக்கப்பட்டு பின்வாசல் வழியாக அடித்து துரத்தப்பட்ட கமருதீன். "கம்மு என்ன விட்டு போயிடாதடா" என்று கதறி அழுத பார்வதி. அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வாரம் டாஸ்க் நம்பர் 8ல ஒரு கார் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த கார்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஏறி உட்காந்துக்குவாங்க. யார் ஒருவர் அந்த கார்ல கடைசி வரைக்கும் உட்காந்து சர்வே பண்றாங்களோ அவங்களே அந்த டாஸ்கினுடைய வெற்றியாளர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரா காலை வந்து கீழே வச்சு அந்த காரை விட்டு வெளியில வர்றவங்க அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியேற்றப்பட்டுருவாங்க. ஸோ சாண்ட்ரா மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஹீட்டட் ஆர்கியுமெண்ட் போகுது. அப்படி போகும்போது பார்வதிய வந்து பொறுக்கி பார்வதி அப்படிங்கிற வார்த்தைய வந்து சாண்ட்ரா பயன்படுத்துறாங்க. சாண்ட்ரா ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கமருதீனோட சண்டை போட்டு பிரச்சனையாகி சாண்ட்ராவோட ஒரு 2, 3 நாட்கள் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. கமருதீன் பார்வதி கிட்ட என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அத வச்சு சாண்ட்ரா வந்து ஒரு கேம் ஆடியிருக்காங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. சாண்ட்ரா தவறு பண்ணியிருக்காங்க தான். ஆனா சாண்ட்ராக்காக இன் ரிட்டர்ன் பார்வதி மற்றும் கமருதீன் ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணியிருப்பாங்க. பார்வதிய பொறுக்கி பார்வதின்னு சாண்ட்ரா சொன்னதுக்கு கமருதீன் நீ தாண்டி பொறுக்கி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி ஒரு கல்யாணமான பெண் 2 குழந்தைகளுக்கு அம்மா என்று கூட பார்க்காமல் அர்ச்சனை பண்ணியிருக்கிறான் இந்த கமருதீன். கெட்ட வார்த்தையால ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம விஜே பார்வதி சாண்ட்ராவை காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் எதுக்குடா வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க, பார்வதிக்கு தானே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். பார்வதி சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. சாண்ட்ரா திரும்ப திரும்ப பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை ரொம்ப கேவலமாக கொச்சப்படுத்தி இது வந்து காதல்லாம் கிடையாது, இது காஜி அப்படின்ற அளவுக்கு சாண்ட்ரா பேசினதுனால மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு உள்ளான பார்வதி சாண்ட்ராவை காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற மாதிரி அந்த கார்ல இருந்து ஒருத்தரை வெளியேற்றுறது தான் கேம். பிக் பாஸ் மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறும்போது பிடிச்சி கீழே தள்ளி விட்டு எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போது எனி ஃபார்ம் ஆஃப் எலிமினேஷன் இஸ் ஃபேர் இந்த அந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு. ஆனால் மனிதநேயம் ஹியூமானிட்டியோட ஒருத்தரை கீழே தள்ளி விடுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். பார்வதி மேலே தப்பு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த கமருதீன் பொறுக்கி குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இந்த வாரம் எல்லை மீறி பல இடங்களில் நடந்திருக்கான். குறிப்பாக பார்வதியை மிகப்பெரிய அளவில் கேவலமாக பேசுனதாக இருக்கட்டும், பாக்ஸை வந்து எட்டி உதைச்சதாக இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக இறங்கி ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டதாக இருக்கட்டும், இவனுடைய கிரைம் ரேட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு கல்யாணமான குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் என்றும் பாராமல் அந்த பொண்ணை நீ எல்லாம் பெரிய ஆளாடி, நீ என்ன அவ்வளோ பெரிய புடுங்கியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக தரைக்குறைவான வார்த்தைகளை இந்த பொறுக்கி கமருதீன் சாண்ட்ராக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கான். இவன் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் பல இடங்களில் ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்கான். பெண்களுக்கு எதிராக ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்கிறான். இவனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கெமியா இருக்கட்டும், திவ்யா கணேசா இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், இப்போ சாண்ட்ராவில் வந்து நிற்கிது. ஒவ்வொரு வாரமும் இந்த கமருதீன் என்கிற பொறுக்கிய விஜேஎஸ் கம்மு கம்மு அப்படின்னு மடியில் உட்கார வச்சு கொஞ்சி நல்ல தாளாட்டி பாலூட்டி அவனை தெம்பூட்டும் விதத்தில், கம்மு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நல்லா வந்துட்டுருக்கீங்க கம்மு, உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால் பார்க்க முடியுது கம்மு அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் இந்த பொறுக்கி கமருதினால பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றம் தான். அவங்கிட்ட நடந்த மாற்றம் அப்படிங்கிறது பெண்களை அபியூசிவாக பேசுறது, வாடி போடின்னு சொல்கிறது, கேவலமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தங்களை புட் டவுன் பண்ணி பேசுறது அப்படின்னு எல்லாம் மீறி இந்த பொறுக்கி கமருதீன் அப்படின்றவன் பெண்கள்கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சிருந்தான். இவன் சாண்ட்ரா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்த ஒரு நபரை இன்னைக்கு இந்த அளவுக்கு தரைக்குறைவாக பேசுகிற அளவுக்கு போயிருக்கான். அப்படின்னா இதுக்கும் மேலே இவனை பிக் பாஸ் வீட்டில் விட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோடு வரட்டும், அதுக்கப்புறம் விஜேஎஸ் இவனுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறதா ரெட் கார்டு கொடுக்குறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது. பிக் பாஸே கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு அந்த பிளேட் ஒன்று, அவனுக்கு முன்னாடி ஒரு பிளேட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே ரெட் கார்டை வச்சு எடுத்துகிட்டு வெளில போடா அப்படின்னு சொல்கிறது தாண்டா இந்த ஷோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்கும். ஏன்னா ஹீ இஸ் அன் அபிச்சுவல் அஃபெண்டர். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இது மாதிரி அவன் பல தடவை பண்ணிட்டான். இதில் மிகப்பெரிய அளவில் நம்ம பாராட்ட வேண்டிய நபர் யார் தெரியுமா? சபரி.
சாண்ட்ராவ விஜே பார்வதி கார்ல இருந்து தள்ளி விட்ட அடுத்த நிமிஷம் சபரி கார்ல இருந்து இறங்குனதாக சொல்லப்படுது. இறங்கி சாண்ட்ராவுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு பார்த்து அவங்கள கொண்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல விட்டு, அதுக்கப்புறம் சாண்ட்ராவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று, அவங்க சாண்ட்ராவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு, சாண்ட்ரா வந்து குணமானதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வந்து திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. பொதுவாக இந்த சாண்ட்ரா ரொம்ப அதிகமா ட்ராமா பண்ணுவாங்க. கார்ல இருந்து கீழ விழுந்தா புல் தரை தானே! அங்க எப்படி அடிபட்டுருக்கும்? மிகப்பெரிய அளவுல சாண்ட்ராக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை குடுக்குற அளவுக்கு சாண்ட்ராக்கு வந்து என்ன அடிபட்டுருக்கிற போது? அப்படின்னு நெறைய பேர் பேசி வராங்க. டேய் சாண்ட்ராவ உள்ள உட்கார வச்சு, கம்ருதீன் ரொம்ப கேவலமா அவங்களுடைய மனசு புண்படுற மாரி ஒரு டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம்டா. அவங்க கீழ விழுந்ததும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம். ஒரு சில பேர் வந்து சாண்ட்ராக்கு வலுப்பு மாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்த்தா தான் தெரியும். அப்ப அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு கொண்டு போய் விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கமருதீன். பார்வதி கீழ தள்ளி விட்டுருக்கலாம். அது மிகப்பெரிய தப்பு. பட் அந்த கேம பொறுத்தளவுக்கு மலையாள பிக் பாஸ்லலாம் கீழ தள்ளி விடுறதுன்றது ரொம்ப சகஜமான, சாதாரணமான விஷயம். கேமுக்காக விஜே பார்வதி பண்ணியிருக்கலாம். ஆனா, மிகப்பெரிய அளவுல சாண்ட்ராவ காயப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொறுக்கி கமருதீன் தான். இந்த கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணி, நம்ம கீழ தள்ளிவிட்டு கூட, அந்த பொண்ண வாடி போடி கோத்தாங்கொம்மா அப்படின்னு பேசி கூட காயப்படுத்தலாம். அப்படின்னு இருக்கக்கூடிய பார்வதி, கமருதீன கம்பேர் பண்ணும்போது, சாண்ட்ரா கீழ விழுந்ததும், இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்ல நம்ம ஜெயிச்சு வெற்றி பெறலனாலும் பரவால்ல. இறங்கி சாண்ட்ராக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு இறங்குன சபரி, உண்மையிலேயே ரொம்ப நல்லவனாக, மனிதநேயம் மிக்கவனாக என் கண்ணுக்கு தெரியிறான். அவனுக்கு ஒரு ராயல் சல்யூட்டை இந்த இடத்துல அடிச்சே ஆகணும். "உங்க அம்மாவா இருந்தா நீ கீழ தள்ளியிருப்பியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, இதே கமருதீன பார்த்து கேட்குறான். "டேய் அக்கான்னு தானே கூப்பிடுற? உனக்கும் ஒரு அக்கா இருக்கா இல்லையாடா பொறுக்கி கமருதீன்?" அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீஸ் டாஸ்க்ல உள்ள வந்தப்ப, தலைய இப்படி வச்சுக்கிட்டு வெளியில வரணும் அப்படின்னு உனக்கு சொன்னாங்களா இல்லையாடா? ஹோஸ்ட் சொல்றதையும் கேட்க மாட்ட. ஆமா, ஹோஸ்ட் சொல்லி கிழிச்சிருவாரு. நீ கிழிச்சிட்ட விஜேஎஸ். உங்க அக்கா உடன் பிறந்த ரத்தம். அவங்க வந்து சொல்றாங்க, "தல நிமிர்ந்து வரணும். ஏன்டா இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேன்னு." அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு, "நான் நெனைக்கிறபடி தான் இருப்பேன்" அப்படின்னு கேவலமாக இறங்கி, சாண்ட்ராவ இந்த அளவுக்கு கேவலப்படுத்தின இந்த பொறுக்கி கமருதீன, இந்த வாரம் ரெட் கார்டு குடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. சாண்ட்ராவ தள்ளிவிட்ட விஜே பார்வதிக்கு தக்க செருப்படிய, தக்க ரோஸ்ட்ட விஜேஎஸ் குடுத்தே ஆகணுங்கிறதுலயும் நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை பார்வதி வந்து சாண்ட்ராவ கோவப்பட்டு தள்ளி விட்டாங்களா? இல்ல கேமுக்காக தள்ளி விட்டாங்களா? அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் நடுவுல சண்டை வந்து, அந்த சண்டையில வந்து முத்தி போயி, பார்வதி கோவப்பட்டு, அந்த ஃபைட்ல சாண்ட்ராவ தள்ளி விட்டிருந்தாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய தப்பு. கமருதீனோட சேர்த்து விஜே பார்வதிக்கும் ரெட் கார்டு குடுத்து அனுப்பிருங்க. அதுதான் சரியா இருக்கும். ஜோடியாக ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய விஜே பார்வதி என்று மற்றும் கமருதீன் என்று வரலாறு சொல்லட்டும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பிக் பாஸ் ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க. பார்த்துட்டாவது இந்த மனுஷன் சரியான தீர்ப்பை இந்த வாரம் வழங்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.